மும்பையிலிருந்து கோவைக்கு போதை மாத்திரைகள் கடத்தி விற்பனை செய்த இருவர் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். போதை கும்பலின் நெட்வொர்க் கண்டுபிடிக்கப்பட்டது எப்படி? கோவை மாநகர் உக்கடம் அடுத்த புட்டுவிக்கி சாலையில் கரும்புக்கடை போலீசார் ரோந்து சென்றுள்ளனர். அப்போது அங்கு உள்ள ஒரு கோவில் அருகே சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த 2 பேரிடம் விசாரணை நடத்தினர். அதில் அவர்கள் சூலூரை சேர்ந்த சந்தோஷ், மதுக்கரையை சேர்ந்த சாந்தன்குமார் என்பது தெரியவந்தது. அவர்கள் போதை மாத்திரைகளை கடத்தி விற்பனை செய்யக்கூடிய கும்பலை சேர்ந்தவர்கள் என்பதும் அவர்களை ஏற்கனவே போலீசார் தேடி வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் 2 பேரையும் பிடித்து கைது செய்தனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சுமார் 1500 போதை மாத்திரைகளை பதுக்கி வைத்திருப்பதை கண்டுபிடித்து அவற்றை பறிமுதல் செய்தனர். இருவரிடமும் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கைதான சந்தோஷ், சாந்தன்குமார் ஆகிய 2 பேரும் தேங்காய் உரிக்கக்கூடிய வேலைக்கு சென்று வருகிறார்கள். சாந்தன்குமாரின் பூர்வீகம் மத்திய பிரதேசம். இவர் மும்பையில் தெரிந்த நபர்கள் மூலமாக போதை மாத்திரைகளை வாங்கி கோவைக்கு கடத்தி வந்து விற்பனை செய்து வந்ததும் அவருடன் சந்தோஷம் சேர்ந்து கொண்டதும் தெரிய வந்தது. மேலும் இதில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்றும் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.